ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்னோடய ஸ்டைலில் இறால் வறுவல் நான் எப்படி செய்வேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பெருஞ்சீரகத்தூள், நசுக்கின பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தேவையான அளவு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயமும் கலந்து போடலாம், நல்லாயிருக்கும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள், தேவையான அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கொஞ்சம் கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. எப்போயுமே இறாலுக்கு மீனுக்கெல்லாம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லது. ஏன்னா இறால் போட்டதுக்கப்புறம் நிறைய தண்ணி விடும். இப்போ இறால் சேர்த்துக்கோங்க. இறால் சேர்த்து மறுபடியும் நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அதுலேருந்து வர தண்ணி, அப்புறம் நம்ம ஊற்றுற தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா ஒரு நார்மலாக இருக்கும் போதே எடுத்துருங்க. இல்லை நம்ம நல்லா ட்ரையாக வேணும் அப்படின்னா நல்லா கொதிக்க விட்டு அதெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம். கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சிடலாம். சுடு சுடு சாதம், சுவையான இறால் வறுவல் ரெடி. நம்ம இப்படியே சாதத்தில் போட்டு நம்ம சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ரசம் வச்சு நம்ம சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.